ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோலி ஹோஸ்ட் என்ற சேனலை நான் மாற்றி கிதியோனை எழுந்திரு, தெபராளை விழித்திரு என்ற வார்த்தையை நான் சூட்டியிருக்கிறேன். ஏனென்றால் நான் சின்ன வயதுல நான் புதிய ஏற்பாடு மட்டும் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஃபுல்லாவே இந்து பேக்ரவுண்டு, இந்துல இருந்து நான் வந்த மனிதன். எனக்கு வீட்டுல பைபிள் தொட்டாலே அடிப்பாங்க, வீட்டுல பைபிள் பத்தி பேசினாலும் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு புதிய ஏற்பாட்டு பைபிள் வீதி வீதியா சுவிசேஷத்தை அறிவிப்பாங்கல்ல, அந்த இடத்துல எனக்கு கையில எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் வாங்கி நான் ஸ்கூல் புத்தகத்துல நான் வச்சு நான் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அந்த புதிய ஏற்பாட்டையே நிறைய படிப்பேன் நான். காரணம் என்னவென்றால் அது புத்தகம் என் இருதயத்தை அது குளிர்ந்து விட்டு எரி செய்து கொண்டே இருந்தது சின்ன வயசுல இருந்து. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட டைரக்டா ஆண்டவர் பேசினார். என்கிட்ட ஆண்டவர் பல முறைகள் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நிறைய முறை பேசியிருக்கிறார். ஆனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தை என்னவென்றால், கிதியோனே எழுந்திரு, தெபராளை விழித்திரு என்றார். கிதியோனே எழுந்திரு, தெபராளை விழித்திருன்னாரு. கிதியோன் நான் பாக்குறேன், கிதியோன்னா யாரு, தெபராள்னா யாருன்னு நான் யோசிச்சேன். எனக்கு தெரியல, நான் அப்படியே விட்டுட்டு சின்ன வயசுனால. ஆனா காலங்கள் கடக்கும் போது எனக்கு பழைய ஏற்பாட்டு எனக்கு கையில் கிடைச்சது. பழைய ஏற்பாட்டு கிடைக்கும் போது அதை நான் படித்து கொண்டு இருக்கும்போது, கிதியோன் ஒரு மனிதன் வாழ்ந்தான், தெபராள் என்ற ஒரு பெண்மணி எழுந்து தேசத்துக்கு ரட்சிப்பு கொடுத்தாள் என்ற அந்த புத்தகத்தின் வாயிலாய், வேதத்தின் வாயிலாய் படிக்கும் பொழுது ஆவியானவர் என்னை கிதியோனாக எழும்பு, தெபராளை போல நீ விழித்திரு என்ற ஆண்டவருடைய குரலின் சத்தத்தை கேட்டு அன்றைக்கு நான் அதிகமாக நான் உணர்ந்து அழுததும் உண்டு. அதனாலதான் ஆண்டவருடைய நேரடி சத்தத்தின் வார்த்தையை இந்த சேனல்ல நேரடியாகவே பதிவு பண்ணியிருப்பேன். நீங்க அதை பார்த்து இந்த சேனலுக்காக நீங்க ஜெபித்து கொள்ளுங்கள். ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டு நான் போய்விடுவேன். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய சத்தியம் எனக்கு வெளிப்பட்டாலே ஒழிய நான் எந்த ஒரு செய்தி கொடுக்க போவதும் கிடையாது. காரணம் என்னவென்றால், நான் சத்தியத்தை நான் கொடுப்பேன் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. ஆனால் ஆவியானவர் உள்ளார இருந்து இந்த செய்தியின் வழியாய் உங்கள் தொடுவார், ஆனால் உங்கள் வாழ்க்கை 100% மாறிவிடும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். ஹோலி ஸ்பிரிட், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பேசும்படியாக உம்முடைய வார்த்தை எனக்குள் இருந்து நதி போல் பாய்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை நீர் மறுபடியும் புதுப்பித்து கட்டி எழுப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் கூட்டமே பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாக்கோப்பின் சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பூச்சியே என்று ஒரு அடமொழியை கொடுக்கிறார். சிறு பூச்சியே. ஏன்னா உலகத்திலேயே பல பூச்சிகள் இருக்கு. மனுஷனுக்கு சீக்கிரமா அடிக்கிறது எது அப்படின்னா, பூச்சி சீக்கிரமா அடிச்சிடலாம், பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு கொண்டு விடலாம். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன அழைக்கிறார் என்றால், சிறு பூச்சியேன்னு அழைக்கிறார், சிறு பூச்சியேன்னு அழைக்கிறார். அப்ப சிறு பூச்சி தான் ஆண்டவர் சொல்றாரு. சிறு பூச்சின்னு பார்த்து நீ என்ன செய்ய, பயப்படாத, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி நீ பயப்படாத. குடும்பத்துல நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு மனிதனா தான் நான் இருக்கிறேன், அதனால அதை பார்த்து நீ பயப்படாத. உன்னுடைய பொருளாதாரத்தை பார்த்து நீ பயப்படாத, உன்னுடைய நோய் வியாதிகளை கண்டு நீ பயப்படாத, உன்னை சூழ்ந்திருக்கிற நோயின் இதோ எதிர்ப்புகளை பார்த்து நீ பயப்படாத, உன் கடன் பிரச்சனை பார்த்து நீ பயப்படாத, உன்னுடைய குறைகளை பார்த்து நீ பயப்படாத, உன் பிள்ளைகளுடைய நிலைமை பார்த்து நீ பயப்படாத, உன் வயதான தாய் தகப்பனாரை பார்த்து நீ பயப்படாத. எப்படி நான் கரை சேருவேன், நான் எப்படி கரை சேர்ந்து இந்த உலகத்துல நான் எப்படி நான் வாழ முடியும்
முடியும் அப்படின்னு மனம் குழம்பி நிக்கிற பாத்தியா, அதை நினைச்சு நீ பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு. 365 நாட்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதி வைத்த வார்த்தை, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. எந்த சூழ்நிலை கண்டு நீ பயப்படாத. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கோலியாத்தும் தாவீதுடைய கதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோலியாத் பெரிய ஆளு. அந்த யுத்த களத்துல நல்லா கேட்டுக்காங்க, யுத்த களத்துல கோலியாத் பெரிய ஆளு. அவனுக்கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்கு, எல்லா அதிகாரங்களும் இருக்கு, அந்த யுத்தத்துக்கு தேவையான எல்லா பயிற்சி இருக்கு, அவனுடைய எல்லா டெக்னிக் அவனுக்கிட்ட இருக்கு. தாவீது கிட்ட சின்ன ஆளு, ஒரு பூச்சி போல ஒரு ஆளு. கோலியாத்து நினைக்கிறான், தாவீது என்னும் பூச்சை நான் நசுக்கி விடுவேன் அப்படின்னு கோலியாத்து நினைக்கிறான். கோலியாத்து உடைய நினைவு எப்படி இருக்குதுன்னா, நான் அவனை நசுக்கி தேசத்தை என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடனா, அவனை அழிச்சிடனா, அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நான் பிடிங்கிடலான்னு சொல்லி கோலியாத்து நினைக்கிறான். நீங்க இருக்கிற இடம், நீங்க பதவியில நீங்க சின்னவங்களா இருக்கலாம், உங்க அதிகாரத்துல நீங்க சின்னவங்களா இருக்கலாம், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்க சின்னவங்களா இருக்கலாம், உங்க ஊர்லயே நீங்க சின்னவங்களா நீங்க இருக்கலாம், உங்களுடைய எல்லா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள், அதிகாரம் படைத்தவர்கள், ஒரே ஒரு கையெழுத்து போட்ட ஒரு சீட் என்ன செஞ்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படிப்பட்ட இடத்துல கூட நீ ஆண்டவருக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல நீ நின்றாலும், நீ எந்த இடத்துல வேலை செஞ்சாலும், நீ எந்த இடத்துல எந்த ஊர்ல ஒரு பூச்சி போல இருந்தாலும், அந்த கோலியாத்தை போல அதிகாரம் படைத்தவர்களை பார்த்து நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ கோலியாத்தின் பயமுறுத்தலின் வார்த்தைகளை கேட்டு நீ பயப்படாத. கோலியாத்துடைய இதோ பயங்கரமான தோற்றத்தை பார்த்து நீ பயப்படாத என்றார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, கோலியாத்துடைய நினைப்பு என்ன தெரியுமா, என்ன கீழே தள்ளவே முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். கோலியாத்துடைய நினைப்பு என்னதுன்னா, என்னை கீழே உரத்துன்னு தள்ள முடியாது, என்னை அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஏது அவனுடைய நினைப்பு என்னது, இவெல்லாம் சிறு பூச்சிடா, சின்ன பூச்சிடா, அவன் பூச்சி போல நசுக்கிப்படுவான். என் அதிகாரத்தை வச்சு, என்னோட ஆளுமை வச்சு இந்த கூட்டத்தை எல்லாம், இஸ்ரவேல் கூட்டத்தை, யாக்கோப் என்னும் கூட்டத்தை எல்லாம் நான் நசுக்கிப்படுவேன்டா அப்படின்னு கோலியாத்து நினைக்கிறான். அது நினைச்சுதான் யுத்த களத்துக்கு இறங்கி வரான். என்னை போல பெரியாள் யாரும் கிடையாது, என்னை போல அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் கிடையாது, என்னை போல இதோ சிறந்தவன் யாரும் கிடையாது, என்னை போல யுத்தத்தில் வல்லவன் யாரும் கிடையாதுன்னு கோலியாத்து வர யுத்த களத்துல. நல்லா கேட்டுக்காங்க, தாவீது சின்ன ஆளுதான், ஒரு சின்ன பூச்சிதான். அவன் பூச்சிதான். தாவீதுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாத்தியா, அவர் எழும்பி கோலியாத்தின் தலையை ஒரு கல்லினால் வைத்தவர் அடித்து கீழே சாத்தி கீழே படுக்கை வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு கல் புறப்பட்டு போய் கோலியாத்தின் நெற்றிலே அடித்தவுடனே அவன் கீழே விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு இயேசு இருக்காரு பாத்தியா, அவர்தான் கண்மலையான தேவன். அந்த வசனம் சொல்கிறது, இந்த மலை மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று. நீ பூச்சிதான், ஆனா உனக்குள்ள ஒரு கண்மலையின் தேவன் இருக்கிறார். உனக்குள்ள ஒரு கண்மலையின் தேவன் இருக்கிறார். அதை நீ பார். மற்ற மனிதர்களை பார்ப்பதை நீ நிறுத்திவிடு.
தாவீது தனக்குள்ள இருக்கிற தேவனையே பார்த்தான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. சொல்லு பார்க்கலாம், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே ஆவியானவர் தன்னுடைய வேலையை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். கோலியாத்தின் அதிகாரத்தை கீழே தள்ளிவிட்டார். கோலியாத்தின் பதவியை கீழே இறக்கி விட்டார். கோலியாத்தின் சாம்ராஜ்யத்தை அவர் அடித்து நொறுக்கி விட்டார். அல்லேலூயா. நீங்க தானியேல் புத்தகத்தில் நீங்க படிக்கலாம். ஒரு சொப்பனம் வரும். ராஜாக்கு வரும் பொழுது தலை பசும்பொன், கை வெள்ளி, மார்பு வெண்கலம், அப்புறம் இரும்பு, அப்புறம் களிமண் சொல்லி அந்த சப்ஜெக்ட் நீங்க வரும். நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, அது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. ஒரு நீ பார்த்து கொண்டு இருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதின உடனே அந்த சிலை முழுவதும் உடைக்கப்பட்டு விட்டது. அது தூள் தூளாயிருச்சு. அந்த ஒரு கல் யார் தெரியுமா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல் முன்பாக எந்த ராஜ்யமும், எந்த அதிகாரமும், எந்த ஒரு பதவியும் நிற்க முடியாது. எந்த ஆளுமையும் நிற்க முடியாது. எந்த சத்துருவின் வல்லமை நிற்க முடியாது. பிசாசின் வல்லமை நிற்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் சிறு பூச்சியே, பயப்படாத, எதை நினைச்சு நீ பயப்படாத. எல்லா ராஜ்யத்தையும் உடைக்கிற கண்மலையான கல் உனக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் கல் அவன் அடப்பையிலிருந்து எடுத்து அந்த ஒரு கல் எடுத்து அடிக்கும் பொழுது கோலியாத் கீழே விழுந்தான். அவர் இந்த கல் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பூச்சிக்கு எங்க தெரியுமா பலன் வரணும்? பலன் யூஸ் ஆகாது. பூச்சிக்கு திறமை இருக்குதா? சொல்லும் பார்க்கலாம். திறமை இருக்கா? பெரிய கை கால் இருக்குதா? பட்டை வச்சுட்டு இருக்குதா? ஒன்னும் கிடையாது. பூச்சிக்கு சாதாரண பூச்சி தான். ஆனா அதுக்கு பலன் எங்கிருந்து தெரியுமா வரணும்? கிறிஸ்துவனிடத்தில் வரணும். கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உனக்கு தேவ பலனும் தேவ ஞானமும் நான் நீதியும் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று கொரிந்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பலன் யாரு? அந்த பூச்சிக்கு பலன் கிறிஸ்துதான். கோலியாத்து 80,000 கிலோ பலன் இருந்தால், 80,000 கிலோ பலன் இருந்தால் கோலியாத்தை அடிக்க பலாயிரம் கோடி பலன் கிறிஸ்துவினிடம் உண்டு. அதனாலதான் நீங்க கோலியாத்து பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவை அழிக்கும்படி நல்லா கேட்டுக்காங்க. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் பொழுது ஏரோது ராஜா அவன் கட்டளை போடுறார், 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேத்தையும் கொல்லுடான்ட்டான். ஆர்டர் போட்ட உடனே தேவதூதன் சொல்ற, அப்படி மரியாதை யோசிப்பை பார்த்து, எப்பா நீ குழந்தை தூக்கி நேரம் எகிப்துக்கு நீ போயிடு. அவன் கொலை செய்யறதுக்கு தேடிக்கொண்டு இருக்கிறான். எல்லா 2 வயசு குழந்தையும் கொண்டுட்டாங்க. ஆனா யோசேப்புடைய குழந்தை யாரு? இயேசு கிறிஸ்துவ கொல்லவே முடியல. வசனத்தை வாசிக்கிறேன் கேளு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது பாருங்க. நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணம் வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். நீ என்ன செய்? நீ இஸ்ரவேலுக்கு நீ போ. ஆவியானவர் சொல்றார், உனக்கு எதிராக ஏறுவது போல உனக்கு பயமுறுத்துறாங்களா? பட்டை தெரித்து உனக்கு நேராக பயமுறுத்துகிறார்களா? உனக்கு எதிராக ஆலோசனை நடத்துகிறார்களா? உனக்கு எதிராக கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்களா? ஆவியானவர் சொல்லுகிறார்,
அந்த ஏரோது இயேசுவை கொலை செய்யும்படியாக அவன் படைகளை திரட்டி கொண்டு போனான். கடைசி வரைக்கும் இயேசுவை ஏரோது கொலை செய்யவே முடியவில்லை. கொலை செய்ய நினைத்தவன் இறந்து போனான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. உன்னுடைய பிரச்சனை ஏரோதுக்கு வந்தது போலவே இருக்கும். உனக்கு வந்த சூழ்நிலை ஏரோதுக்கு வந்தது போலவே இருக்கும். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கோட்டைகளும் மனுஷனுடைய எல்லா அதிகாரங்களும் ஏரோதுடைய நிலைமை போலவே வந்துவிடும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால் நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் தாமே நம்மை அனைவரும் இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிறு பூச்சியாய் இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குள் நீர் கண்மலையாய் நீர் இருக்கிறீர் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வசனத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.